ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். பகவான் கிருஷ்ணனை அவருடைய சிறு வயதில் வளர்ப்பு தாயார் யசோதா கட்டி போட்டது அனைவருக்கும் தெரியும். அதை தவிர கிருஷ்ணனை மற்றொருவர் கட்டி போட்டிருக்கிறார். அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வளர்ப்பு தாயார் யசோதா அவர்களை தவிர மற்றொருவர் கிருஷ்ணனை கட்டி போட்டார் என்ற விவரம் தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆம், கிருஷ்ணனை கட்டி போட்ட மற்றொருவர் சகாதேவன். மகாபாரத போர் தொடங்குவதற்கு முன்பு தூது செல்வதற்காக பகவான் கிருஷ்ணன் தயார் நிலையில் இருந்தார். அப்பொழுது சகாதேவனை பார்த்து, சகாதேவா, முற்றுமறிந்தவன் நீ, இந்த போரை நிறுத்துவதற்கு ஏதாவது வழிமுறை உள்ளதா என்று கேட்டார். சகாதேவனும் இந்த போர் நடப்பதற்காக தூது செல்வதற்கு தயார் நிலையில் உள்ளார் கிருஷ்ணர் என்பதை அறிந்து, போர் நிறுத்துவதற்கு வழிமுறைகள் உள்ளது கண்ணா. 1. அர்ஜுனனின் காண்டிபம் வில் முறிக்கப்பட வேண்டும். 2. பீமனுடைய கடாயுதம் உடைக்கப்பட வேண்டும். 3. போரில் வெற்றி வாகை சூடிய பிறகு தன்னுடைய கூந்தலை முடிப்பேன் என்று தயார் நிலையில் உள்ள திரௌபதியினுடைய கூந்தல் வெட்டப்பட வேண்டும். 4. நல்லவராக இருந்தும் கெட்டவர் கூடாரத்தில் உள்ள கர்ணனை மன்னனாக முடிசூட்டப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக கண்ணா, உன்னை கட்டி போட வேண்டும் என்று சொன்னார். பகவான் கிருஷ்ணரும் சிரித்தபடியே, நீ கூறிய 4ம் கண்டிப்பாக செய்ய முடியும் சகாதேவா. ஆனால் 5வதாக கூறினாயே, என்னை கட்டி போட வேண்டும் என்று. அது கண்டிப்பாக முடியாது சகாதேவா. சிறுவயதில் என்னுடைய வளர்ப்பு தாயார் அவருடைய அன்புக்கு இணங்கத்தான் நான் கட்டுப்பட்டேனே தவிர யாருக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன் என்று கூறினார். பகவான் கிருஷ்ணர் சொன்ன தருணத்திலேயே 1000 கிருஷ்ணனாக உருமாறி சகாதேவன் முன்பு தோன்றினார். ஒரு கிருஷ்ணரை கட்டி போடுவது என்பதே இயலாத காரியம். 1000 கிருஷ்ணரை எப்படி சகாதேவனால் கட்டி போட முடியும்? ஆனால் சகாதேவனோ தரையில் அமர்ந்து பகவான் கிருஷ்ணரை மனதுருக வேண்டினார். சகாதேவன் கிருஷ்ணனுடைய நாமத்தை கூற 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 ஒவ்வொரு கிருஷ்ணராக மறைந்து ஒரே கிருஷ்ணராக மாறி சகாதேவனின் முன்பு காட்சியளித்து, உன்னுடைய அன்புக்கு கட்டுப்பட்டேன் சகாதேவா, என்னை விடுவித்து விடு, இந்த கட்டிலிருந்து என்னை அவிழ்த்து விடு என்று கூறினார். சகாதேவனும் மனதார பகவான் கிருஷ்ணரை தொழுது அவருடைய ஆசியை பெற்றார். ஆன்மீக அன்பர்களே, இது போன்ற புராண கதையில் வரக்கூடிய கதையெல்லாம் யாருக்காக சொல்வது? எல்லாம் நமக்கு சொல்வது தான். கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நாம் விடுபட இறைவனின் நாமத்தை தவிர வேறு எதை நாம் நாட முடியும்? எனவே ஆன்மீக அன்பர்களே, இறைவனுடைய நாமத்தை நாம் என்றும் போற்றுவோம், இறைவனை நாடிச் செல்வோம், கர்ம வினையிலிருந்து நாம் விடுபடுவோம். மற்றொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.